சென்னை செம்மொழி பூங்காவில் 4வது மலர் கண்காட்சியை முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். அந்த காட்சியை பார்க்கலாம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அன்புக்கும் அழகுக்கும் உயிரூட்டும் மலர்களின் ராஜ மாளிகைக்குள் நாம் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். நுழைவு வாயில் மலர் அரங்கால வடிவங்களே. இது குறித்தான முழு விவரங்களோட உங்க வாழ்க்கை உங்க கையில. டெரகோட்டா பிசினஸ் மூலமா மாசம் பல லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கான ஐடியாவை நாங்க கொடுக்கிறோம். ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. நமது செய்தியாளர் சதீஷ் முருகன். வணக்கம் சதீஷ் முருகன். தற்போது தொடங்கி இருக்கக்கூடிய மலர் கண்காட்சியானது எவ்வளவு நாட்களுக்கு நடைபெற இருக்கிறது? இது குறித்தான முழு விவரங்கள். சென்னை கத்திடல் சாலையில் இருக்கக்கூடிய பூங்காவில் ஆண்டுதோறும் தமிழ்நாடு தோட்டக்கலை உழவர் நலன் துறை சார்பாக மலர் கண்காட்சியானது நடைபெற்று வருகிறது. 4வது ஆண்டாக இன்று நடைபெற இருக்கக்கூடிய இன்று முதல் தொடங்கி வருகிற 11ஆம் தேதி வரை இந்த மலர் கண்காட்சி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், துறையினுடைய அமைச்சர் மற்றும் மேயர், துணை மேயர், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர் முன்னிலையில செம்மொழி பூங்காவில் இன்று தொடங்க இருக்கக்கூடிய மலர் கண்காட்சியை தமிழ்நாடு முதலமைச்சர் தொடங்கி வைத்து தற்போது பார்வையிட்டு வருகிறார். ஊட்டி, ஏற்காடு உள்ளிட்ட மலைப்பிரதேசங்களில் இருக்கக்கூடிய மலர்கள் உள்ளிட்ட அரிய மலர்கள் என 50 வகை மலர்களை சென்னைக்கு கொண்டு வரப்பட்டு 30 லட்சம் பூ தொட்டிகளில் பல்வேறு வடிவங்களான மலர் கண்காட்சியானது இங்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால் குழந்தைகள் மற்றும் பெரியவர்கள் என அனைவரையும் கவரும் வகையில அனைத்து வடிவங்களிலுமான மலர் கண்காட்சி, மலர் வடிவங்கள், அலங்கார வளைவுகள் போன்றவை ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. குறிப்பாக குடும்பத்துடன் இருக்கக்கூடிய யானை, மயில், ரயில் பெட்டி, அதே போல கார் வடிவிலான மலர் தொட்டிகளான அந்த வடிவங்களான சிற்பங்கள் மிகவும் கண்ணை கவரும் விதமாக இருக்கிறது. குழந்தைகளை கவரக்கூடிய கார்ட்டூன் வடிவத்திலான மலர் வடிவிலான அந்த சிற்பங்களும் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இது தவிர தரை விரிப்பு போல் இருக்கக்கூடிய பூ அலங்காரம், அதே போல நீர்வீழ்ச்சி போன்ற அலங்காரம் என்ற பல்வேறு வகையிலான அலங்கார பூக்கள் தற்போது வைக்கப்பட்டிருக்கின்றன. இன்று தொடங்கி வருகிற 11ஆம் தேதி வரை இந்த மலர் கண்காட்சி சென்னை செம்மொழி பூங்காவில் நடைபெற்றிருக்கிறது. காலை 10 மணி முதல் இரவு 8 மணி வரை பார்வையாளர்கள் பார்வையிடலாம். நுழைவு கட்டணம் பெரியவர்களுக்கு 150 ரூபாய் எனவும் சிறியவர்களுக்கு 75 ரூபாய் எனவும் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து 4வது ஆண்டாக இந்த மலர் கண்காட்சி சென்னையில் நடைபெற இருக்கக்கூடியது. ஊட்டி போன்ற மலை பிரதேசங்களில் இருக்கும் மலை மாவட்டங்களில் இருக்கக்கூடிய கண்காட்சியை பார்க்க முடியாதவர்கள் சென்னையில் இந்த மலர் கண்காட்சியை பார்த்து ரசிக்கும் வகையில இது ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. சதீஷ் முருகன், இந்த கண்காட்சியை எப்போதிலிருந்து பொதுமக்கள் பார்வையிட அனுமதி அளிக்கப்படுகிறது? அது குறித்தான விவரங்கள். தற்பொழுது இன்றைய தினம் முதலமைச்சர் தொடங்கி வைத்திருக்கிறார். இன்று மதியம் முதலே பொதுமக்களுக்கு அனுமதி என்பது வழங்கப்படும் என துறையினுடைய பூங்காவுடைய நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த கட்டண நிர்ணயம் என்பது நிர்ணயிப்பது சற்று காலதாமதமான சூழ்நிலையில எப்பொழுது தொடங்கப்படலாம் என்று ஏற்கனவே அதற்கு கேள்வி கேட்கப்பட்ட நிலையில தற்போது அந்த கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இன்று மதியம் முதலே பொதுமக்களுக்கு அனுமதி வழங்கப்பட இருக்கிறது. இன்று தொடங்கி 14ஆம் தேதி வரை நடைபெற இருக்கிறது. செம்மொழி பூங்காவிற்கு ஏற்கனவே வர வேண்டும் என்றால் தனியாக அதற்கு கட்டணம் செலுத்த வேண்டிய சூழல். ஆனால் தற்போது இந்த மலர் கண்காட்சியை பார்ப்பதற்கு என்று கட்டணம் வசூலிக்கப்படுவதால் நேரடியாக நம்ம பூங்காவிற்கு வருவதற்கு அந்த மலர் கண்காட்சிக்கான கட்டணத்தை செலுத்தி உள்ளே வந்து பொதுமக்கள் பார்வையிட்டு மகிழலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி சதீஷ் முருகன்.
சென்னை செம்மொழி பூங்காவில் 4வது மலர் கண்காட்சியை முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைத்து பார்வையிட்டு வருகிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்தோம்.